என் ஆண்மைக்கு உயிர் தந்தவள் நீயடி. பாகம் 31. அடுத்த நாள் காலை நிலா, ஆதவன், ஆதித்யா மூவரும் கோயிலுக்கு சென்றனர். அங்கே ஏற்கனவே அர்ஜுன் காத்திருந்தான். நிலா அவனை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தாள். நீதானா அந்த 3வது குழந்தை? அர்ஜுன் அமைதியாக தலையசைத்தான். ஆமாம். ஆதித்யா அவனை அணைத்து கொண்டான். இத்தனை வருடம் உன்னை தேடினேன். அர்ஜுனின் கண்களில் கண்ணீர். நானும் உங்களை தேடினேன். அப்போது விக்ரம், காயத்ரி, தேவிகா, அருண்குமார் ஆகியோரும் அங்கே வந்தனர். 3 பேரையும் ஒன்றாக பார்த்ததும் விக்ரமின் கண்களில் கண்ணீர். என் அண்ணனுடைய குழந்தை இத்தனை வருடம் எங்ககிட்டயே இருந்திருக்கிறான். அர்ஜுன் விக்ரமை பார்த்தான். மாமா, அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் விக்ரம் அவனை அணைத்து கொண்டார். காயத்ரி மூவரையும் பார்த்து அழுதார். நீங்க 3 பேரும் இத்தனை வருடம் பிரிந்திருந்தது போதும். அருண்குமார் முன் வந்தார். நான் செய்த மிகப்பெரிய தவறு உங்களை 3 பேரையும் பிரித்ததுதான். நிலா அமைதியாக கேட்டாள். ஏன் அப்பா? அருண்குமார், மோகனிடமிருந்து உங்களை பாதுகாக்கத்தான் என்றார். ஆனால் அந்த முடிவு உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு குழப்பத்தை உருவாக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆதவன், இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சா? அருண்குமார் ஆமாம் என்றார். மோகனுக்கு எதிரான எல்லா ஆதாரங்களும் நம்ம கையில் இருக்கு. தேவிகா அந்த பென்டிரைவரை எடுத்து காட்டினார். இந்த வீடியோவும் பழைய மருத்துவ பதிவுகளும் போதும். மோகனும் அங்கே வந்தான். ஆனால் இந்த முறை அவனிடம் மறைக்க எதுவும் இல்லை. ஆதித்யா, மோகன் 25 வருடமா எங்களை பிரித்தது போதும். அர்ஜுன், இனிமேல் நாங்கள் ஒரே குடும்பம். மோகன் அமைதியாக தலை குனிந்தான். நான் செய்தது தவறு. விக்ரம், உன் தவறுக்கு சட்டப்படி பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மோகன் எதிர்க்கவில்லை. சில நாட்களுக்கு பிறகு குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்தது. நிலா மருத்துவமனைக்கு செல்ல தயாரானாள். ஆதவன் அவளை பார்த்து சிரித்தான். டாக்டர் மேடம், இன்னைக்கும் வேலைக்கு போகணுமா? நிலா சிரித்தாள். நோயாளிகள் என்னை காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆதவன், சரி, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். நிலா, நீங்கள் வேற வேலை இல்லையா? ஆதவன், என் முக்கியமான வேலை உன்னை பார்த்துக்கிறது தான். நிலா சிரித்தபடி காரில் ஏறினார். குடும்பம் முழுவதும் அவர்களை பார்த்து மகிழ்ந்தது. 25 வருடங்களாக பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்தது. ஆனால் நிலாவின் மனதில் ஒரு கேள்வி மட்டும் இருந்தது. இனி நம்ம வாழ்க்கை எப்படி மாறப்போகுது? நிலா மருத்துவமனைக்கு சென்றது. வழக்கம் போல் பணியில் மூழ்கிவிட்டாள். அன்று அவளிடம் ஒரு முக்கியமான நோயாளி வந்தார். அவருடைய குடும்பத்தினர் பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தனர். நிலா அமைதியாக, பயப்படாதீங்க, நாங்கள் முடிந்த அளவுக்கு சிறப்பாக சிகிச்சை கொடுக்கிறோம். அவன் தன்னம்பிக்கையுடன் பேசியதை பார்த்த ஆதவன் பெருமையாக சிரித்தான். மாலை நேரம். நிலா வெளியே வந்தபோது ஆதவன் கையில் ஒரு சிறிய பரிசு பெட்டி வைத்திருந்தான். நிலா, இது என்ன? ஆதவன், திறந்து பாரு. பெட்டிக்குள் ஒரு அழகான ஸ்டெதஸ்கோப்பு. நிலா ஆச்சரியமாக, எனக்கா? ஆதவன், ஆமாம், உன் கனவுக்காக. நிலா சிரித்தாள். நன்றி. ஆதவன், நீ எவ்வளவு பெரிய டாக்டர் ஆனாலும் எனக்கு நீ எப்போதும் என் நிலாதான். நிலா சிரிச்சபடி அவனை பார்த்தாள். அதே நேரத்தில் வீட்டில் விக்ரம், காயத்ரி, ஆதித்யா, அர்ஜுன் அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருந்தனர். 25 வருடங்களுக்கு பிறகு குடும்பம் முழுவதும் ஒரே இடத்தில் இருந்ததால் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. ஆதித்யா, இவ்வளவு வருடம் நம்ம குடும்பம் பிரிஞ்சிருந்தாலும் இப்போ எல்லாரும் ஒன்றாக இருக்கோம். விக்ரம், இனிமேல் எந்த ரகசியமும் வேண்டாம். அருண்குமார், ஆமாம், இனிமேல் எல்லா முடிவும் குடும்பமாகத்தான். அப்போது அர்ஜுன் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தினான். மாமா, அப்பா விட்டு சென்ற பழைய வீட்டை என்ன செய்ய போறீங்க? விக்ரம், அதை விற்கப் போவதில்லை. அது நம்ம குடும்பத்தின் நினைவாக இருக்கட்டும். காயத்ரி, அங்கே ஒரு மருத்துவ மையம் ஆரம்பிக்கலாமே? நிலா அந்த யோசனையை கேட்டதும் மகிழ்ந்தாள். அது நல்ல யோசனை. ஆதவன், அப்போ நீங்க டாக்டர், நானும் உங்களோட சேர்ந்து வேலை செய்யணுமா? நிலா, வேலை மட்டும் இல்லை, இந்த மையத்துக்கு நீங்க தான் நிர்வாகம் பார்க்கணும். ஆதவன் சிரித்தான். அந்த இரவு நிலா வீட்டின் மாடியில் தனியாக நின்று கொண்டிருந்தாள். ஆதவன் அவளருகில் வந்தான். என்ன யோசனை? நிலா, என் வாழ்க்கை இவ்வளவு மாறும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆதவன், எல்லா மாற்றத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். நிலா அவனை பார்த்தாள். நீ என் வாழ்க்கையில் வந்ததும் தான் எல்லாமே மாறியது. ஆதவன், அப்படின்னா நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறதை பற்றி வருத்தமில்லையா? நிலா சிரித்தாள். ஒருபோதும் இல்லை. இருவரும் மகிழ்ச்சியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்போது கீழே இருந்து காயத்ரியின் குரல். நிலா, ஆதவன், எல்லாரும் சாப்பிட வராங்க. நிலா சிரித்தபடி, வாங்க. ஆதவன், வாங்க டாக்டர் மேடம். இருவரும் கீழே சென்றனர். குடும்பத்தின் பழைய காயங்கள் ஆறத் தொடங்கின. புதிய வாழ்க்கை தொடங்கியது. அன்று இரவு குடும்பம் முழுவதும் ஒன்றாக சாப்பிட்டு கொண்டிருந்தது. பல வருடங்களுக்கு பிறகு வீட்டில் மீண்டும் சிரிப்பு நிறைந்திருந்தது. ஆதித்யா அர்ஜுனை பார்த்து, நம்ம 3 பேரும் இப்படி ஒரே மேஜையில் உட்காருவோம்னு நினைச்சதே இல்லை. அர்ஜுன் சிரித்தான். இனி நம்ம யாராலும் பிரிக்க முடியாது. நிலா அந்த வார்த்தைகளை கேட்டதும் மகிழ்ச்சியாக சிரித்தாள். சாப்பாடு முடிந்ததும் அருண்குமார் ஒரு பழைய கோப்பை எடுத்துக்கொண்டு வந்தார். நிலா, இதை உன்கிட்ட கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நிலா கோப்பை திறந்தாள். அதற்குள் மருத்துவமனை மற்றும் குடும்ப சொத்து தொடர்பான அனைத்து ஆவணங்களும் இருந்தன. அருண்குமார், இது உன் பிறந்த குடும்பத்தின் சொத்து. இனி இதை நீதான் பார்த்துக்கணும். நிலா, எனக்கு மட்டும் வேண்டாம் அப்பா, நம்ம குடும்பத்துக்காக பயன்படுத்துவோம். காயத்ரி பெருமையாக அவளை பார்த்தார். நிலா ஒரு முடிவு எடுத்தாள். அந்த பழைய வீட்டை மருத்துவ மையமாக மாற்றலாம். அங்கே பணம் இல்லாதவர்களுக்கும் சிகிச்சை கிடைக்கணும். ஆதவன், உடனே நான் உன்னோட இருக்கேன். ஆதித்யா, நானும். அர்ஜுன், நானும். விக்ரம் சிரித்தார். அப்போ நம்ம குடும்பத்துக்கு ஒரு புதிய தொடக்கம். சில நாட்களுக்கு பிறகு பழைய வீடு புதுப்பிக்கப்பட்டது. வாசலில் புதிய பெயர் பலகை வைக்கப்பட்டது. நிலா குடும்ப மருத்துவ மையம். நிலா அந்த பெயரை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். ஆதவன் அவள் அருகில் நின்றான். உன் பெயர் இப்போ பல பேரோட வாழ்க்கையை மாற்றப் போகுது. நிலா, இது என் பெயர் மட்டும் இல்லை.
என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அம்மா, அப்பா, என்னை வளர்த்த அம்மா, என்னை பாதுகாத்த எல்லாரோட அன்பும் இதில் இருக்கு. ஆதவன் சிரித்தான். அதனால்தான் நீ இவ்வளவு அழகான மனசு கொண்டவள். நிலா சிரித்தாள். மருத்துவ மையத்தின் திறப்பு விழா நடந்தது. குடும்பம் முழுவதும் ஒன்றாக நின்றது. விக்ரம் ரிப்பனை வெட்டினார். காயத்ரி கண்களில் கண்ணீருடன் நிலாவை பார்த்தார். என் குழந்தை இவ்வளவு பெரியவளா வளர்ந்துட்டாளே. நிலா ஓடி வந்து அம்மாவை அணைத்து கொண்டாள். நான் எங்கிருந்தாலும் உங்க குழந்தைதான். அந்த தருணத்தில் அனைவரின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர். மாலை நிலாவும் ஆதவனும் மருத்துவமனை வெளியே நின்றிருந்தனர். ஆதவன், நிலா, இத்தனை பிரச்சனைகளுக்கு பிறகும் நம்ம வாழ்க்கை அழகா மாறிடுச்சு. நிலா, ஆமாம். ஆதவன், இனிமேல் எந்த ரகசியமும் இல்லை. நிலா சிரித்தாள். எந்த ரகசியமும் இல்லை. இருவரும் குடும்பத்தை பார்த்தபடி நின்றனர். 25 வருடங்களாக பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்தது. நிலாவும் ஆதவனும் தங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்கினர். அடுத்தது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.